ஹலோ மக்களே, ஹாய். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அண்ட் நான் உங்கள் சுபநேஷன், இது உங்களோட சுபன் vlogs. இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோம், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு ஊட்டி ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தோம். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஊட்டி ஹில்ஸை தாங்குதா இல்லையா, என்னென்ன மோட்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம், அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறங்காட்டி சில எபிசோட்ஸாக இதை வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஓகே, இப்போ இனிஷியலாக நம்ம வண்டி எடுத்தோடனே நம்ம வண்டியில் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35% தான் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வெஹிக்கிளில் சார்ஜ் போட தான் போயிருக்கோம். நம்ம எங்கே சார்ஜ் போட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஆர்ஜி ஷோரூம் கிட்டே ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ அங்கே தான் சார்ஜ் போட வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ அதிகபட்சம் 40 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால இப்போ சார்ஜரில் இது பண்ணிட்டு நம்ம சார்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அது டோட்டலாக கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணிவிடும். இப்போது சார்ஜிங் வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகரணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் சார்ஜரோட இதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ரைட் சைட் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று லெஃப்ட் சைட் கொடுத்துருப்பாங்க. இதில் வேணால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் ப்ளூ கலராக இருந்தால் ரெடி, க்ரீன் கலராக இருந்தால் சார்ஜிங், விட்டு எரிஞ்சால் வந்து நாட் சார்ஜிங் அப்படின்னு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இது நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா V1+. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு V2+ வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா VX2+ நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம அந்த VX2, V2 இதெல்லாம் பார்த்துட்டு ஷோரூமில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து 4 மேலே சார்ஜ் ஆகிடுச்சு. தென் நம்ம லொக்கேஷன்லேருந்து இப்போது ஊட்டி போகிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 80+ கிலோமீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் வந்து பார்த்திங்கன்னா டீடூர் பண்ணி ஆகணும் குன்னூரில். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணபதியில் இருக்கிற ஒரு ஷோரூமில் சார்ஜ் போட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்ததுக்கு நமக்கு 2-3 விஷயமும் கிடச்சிது. அந்த வீடியோஸும் போடுறோம். ஸோ டிராஃபிக்கெல்லாம் மீறி தான் நம்ம போய் ஆகணும். ஸோ மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கங்க. நான் ஹெல்மெட் போட்டாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம மேப் காமிக்கிற வழியிலேயே போவோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 86 கிலோமீட்டர் வருது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பேசாமல் ஊட்டி தான் போகணுங்கிறது ஒரே கட்டாயமாக போச்சு நமக்கு. ஸோ நமக்கு இங்கேயே வழி இருக்குது. ஸோ நம்மளால் இப்போ வந்து இந்த டாஸ்க்கை முடிக்க முடியுமா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த டாஸ்க்கை தாங்குமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது. இது வந்து ஹீரோ விடா V1+. இப்போ வந்து பார்த்திங்கன்னா V2+ வந்துருச்சு, VX2+ வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ இந்த வண்டி எவ்வளோ தாங்குது வாங்க பார்க்கலாம். நம்ம ரோட்ஸ் ஒரு வேளை ரஃப் ஆனாலோ இதானாலோ ஃபோனை வந்து அன்மவுண்ட் பண்ணிவிடுவோம். நமக்கு சிக்னல் க்ரீனு விழுந்துருச்சுங்க. வந்தோடனே முதல் சிக்னலே க்ரீன் சிக்னல் தாங்க. நம்ம இப்போ எங்கன்னா கவுண்டம்பாளையம் கிட்ட போய் ஜாயின் பண்ணுவோங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம மோடு மாற்ற போகிறது இல்லைங்க. ஏன்னா மோடு மாற்றினா கொஞ்சம் வேகமாக போகும். மொத்தம் 3 மோடு இருக்குது இந்த வண்டியில். ஸோ அது பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். காற்று ஓரளவுக்கு இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். சிட்ரோயன் வண்டி வருது. ஸோ சில இடியட்ஸும் வருவாங்க ரோட்டில். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஏன்னா எப்போவுமே ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. தப்பும் அவங்க மேலேயே இருந்தாலும் நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் நியாயப்படுத்த போய் பிரச்சனையை வாங்கிக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து கரெக்டாக வந்திருந்தாலும் சரி, அவங்க தப்பாக வந்திருந்தாலும் சரி, இதை ப்ராப்பரான வேஸில் கொண்டு போங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ தான் சொன்னோம், அதே மாதிரி ஒன்று நடக்குது. அதே மாதிரி ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதுனால பிரயோஜனமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ப்ராப்பர் ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கனாலே உங்களோட லொக்கேஷனுக்கும் சரி, நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கும் சரி கரெக்டாக போய் சேரலாம்.
அவசரப்பட்டால் பிரச்சனை 2 பக்கமும் தான் இருக்கும். ஓகே, இப்போ கேமரா ஆஃப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் பாயிண்டில் ஆன் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இப்போ கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 82 கிலோமீட்டர் காமிக்குது நமக்கு. ரிட்டர்ன் வரும்போது பிரச்சனை இருக்காது. 82 கிலோமீட்டருங்கிறது நமக்கு இறக்கவும் பிளெயின் சொன்னோம். பட் இப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹில்ஸ் இருக்கங்காட்டி 2 இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்ஸ் யோசிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில், மேட்டுப்பாளையமில் வந்து சார்ஜ் போடுவோம். ரெண்டாவது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா காரமடையில் போடணும். வந்தாச்சு மேட்டுப்பாளையம் ரோட். இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடில் க்ரூஸ் மோடு இருக்குது. க்ரூஸ் மோடு ஆன் பண்ணி இப்போ எனபிள் பண்ணிட்டேன். ஸோ அது பாட்டுக்கு அந்த 46 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டே இருக்கும். நம்ம ரோட்டோட ஓரத்துக்கு போய்வோம். நம்மளுடைய இப்போதைய தேவை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சார்ஜர் எங்கே இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ தான் நம்ம கவுண்டம்பாளையம் கிராஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொன்ன மாதிரி 82 கிலோமீட்டர் இன்னும் காமிக்குது. போகும்போது எப்படியும் நமக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் க்ளோஸ் அவுட் ஆகிடும் மேட்டுப்பாளையம் கிட்ட போகும்போது. பட் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நமக்கு பெரிய சேலஞ்சு. அதுக்கப்புறம் 25 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹில்லு. எய்தர் ரைட் மோட் இல்லை ஸ்போர்ட் மோடில் மட்டும்தான் நம்மளால் ஏற முடியும். ஸோ இப்போ நம்ம இன்னொன்று என்னென்னா, நம்ம மேட்டுப்பாளையமில் போய் சார்ஜ் போட்டு விட்டுட்டு நம்ம லஞ்சு சாப்பிடுவோம். மணி ஆல்ரெடி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 12:24. ஸோ ஒரு 2 மணிக்குள்ளே மேட்டுப்பாளையம் ரீச் ஆக ட்ரை பண்ணுவோம். அதுதான் இப்போதைய இது. பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை சார்ஜர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளச்சி, காரமடை, மேட்டுப்பாளையம் தாண்டி கொஞ்சம் ஒன்று, குன்னூரில் ஒன்று இருக்குது, ஊட்டியில் கிடையாதுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோடு மாற்ற போகிறோம், ரைட் மோடுக்கு மாற போகிறோம். ஏன்னா ஸ்லோவாகவே போயிட்டு இருந்தால் ட்ரிப் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டரே போடாமல் உள்ளெல்லாம் வருவாங்க. அது அவருக்கும் தெரியாது. சரி விடுங்க, அவங்க வேலை, அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ என்னென்னா மோட் மாற்றிட்டு இப்போ எவ்வளோ ரேஞ்ச் காமிக்குதுன்னா ரைட் மோடில் இன்னும் 51 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி காமிக்குதுங்க. ஸோ நம்ம இப்போ ரைட் மோடில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரைட் மோடில் நம்ம எது வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மேட்டுப்பாளையத்தில் 2 சார்ஜர் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு அந்த 2வது சார்ஜரை டார்கெட் பண்ணுவோம். அவ்வளோதான், அதுதான் நம்ம வேலை. அந்த 2வது சார்ஜருக்கு நேவிகேட் போடுறேன். நேவிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 43 minutes and 26.63 தான் கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டு இந்த நேவிகேஷனை போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரைட் மோடுக்கு மாறியாச்சு. ஒரு 60 வரைக்கும் போகலாம். 60ல் வந்து நம்ம க்ரூஸ் மோட் ஆன் பண்ண போகிறோம். 65ல் க்ரூஸ் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ரேஞ்ச் 53 கிலோமீட்டர்னு இருக்குது. ஸோ நான் ஏன் இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரீயான ரோடு தான். ப்ளஸ் நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணணுன்னு தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஊட்டி வரைக்கும் போகிறோம் அப்படின்ட்டு. அதில் வெறும் நம்ம எக்கோ மோடில் மட்டும் போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைம் கன்சம்ஷனை இது பண்ணுறதுக்காக இப்போ நம்ம மோடை மாற்றிட்டோம். ஓகே, அவ்வளோதான். 60ல் க்ரூஸ் போட்டாச்சு.